தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம், தேர்தல் என்னைக்கு அறிவிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். சில மாதங்களுக்கு முன்பு வரை ஒரு பக்கம் கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, வலுவா இருக்கு, யார் எந்த விதமாகவும் யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது, இரும்பு கோட்டை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு எதிர் கூட்டணி பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு, இவங்க சேர்வாங்களா மாட்டாங்களா, சேர்ந்தாலும் ஜெல்லாகுமா, இப்படி 100 கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஆனா இன்றைக்கு பார்த்தா தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இன்டாக்ட் ஆயிருக்கு. இந்த சைடு பார்த்தா திமுக காங்கிரஸ்ல தினம்தோறும் சலசலப்பு, பரபரப்பு, சர்ச்சை, விவாதங்களுக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்கு. ரெண்டு தரப்பிலிருந்தும், திமுக தரப்பிலிருந்து ஒருவர் பேச அதற்கு பதில் கொடுக்க மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் தொடர்ந்துகிட்டே இருக்கிறத பாக்குறோம். ஒரு கூட்டம் போட்டும் சொன்னாங்க பேசவே கூடாது, இனிமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசவே கூடாது, கூட்டணி குறித்து தலைமை முடிவெடுக்கணும்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி இன்னமும் வாதங்கள், வாக்குவாதங்கள், ட்வீட்டுகள் அப்படின்னு தொடர்ந்துகிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். இதற்கு நடுவுல ஒரு கூட்டத்திலேயே மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் எங்களுக்கு மரியாதை தான் நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு மரியாதை வேண்டும், கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம்னு சொல்ற அளவிற்கு இது இன்னமும் ஆக்ரோஷமாக போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதற்கு செல்வ பெருந்தகை அவர்கள் நாங்க கார்கே அவர்கிட்ட நான் புகார் கொடுக்க போறேன், ஜனநாயகத்துக்கு எதிராக இங்க நடக்குது அப்படின்னா நமக்கு இது கேள்வி கேட்கணும், மாணிக்கம் தாக்கூர் செய்வது தவறு, அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேற்றைக்கு கிளம்பி கார்கே அவர்கிட்ட புகாரை கொடுத்துட்டும் திரும்பி வந்துட்டதை பார்க்கிறோம். இப்படி நடுவுல போய்கிட்டே இருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னமும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நாங்க எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டும், முதலமைச்சர் கிளியர் கட்டா சொல்லிட்டாரு, ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது கிடையாது, தமிழக மக்களுக்கு அது பிடிக்காது, கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு கிளியரா சொல்ல பிறகும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கோரிக்கை பிரவீன் சக்கரவர்த்தி வைக்கிறார், மாணிக்கம் தாக்கூரும் வைக்கிறாங்க. இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்படின்னா எந்த அடிப்படையில் போய் கொண்டிருக்கிறது இது? அவர்களுடைய பேச்சா, இல்ல இது யாருடைய பேச்சை இவர்கள் பிரதிபலிக்கிறார்கள்? எதற்காக மல்லு கட்டுகிறார் மாணிக்கம் தாக்கூர் அப்படின்ற கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கிறது. அது தொடர்பாகத்தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோட 3 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. முதலாவதாக நம்மளுடைய ஸ்டுடியோல இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் திரு முருகையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கார்த்திக் என் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு ராகவன் அவர்களும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ராகவன் சார், எப்படி பார்க்கறீங்க இந்த விஷயத்தை? மாணிக்கம் தாக்கூர் ஏன் இன்னமும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காருன்னு பாக்குறீங்க? ஏன் அவரை யாருமே, அதாவது செல்வ பெருந்தகை போய் கார்கே அவர்கள்ட்ட சொன்ன பிறகு கூட அவரை எதுவும் கேள்வி கேட்ட மாதிரியோ இல்ல அவர் மீது நடவடிக்கை எடுத்த மாதிரியோ எதுவுமே இப்ப வரைக்கும் நமக்கு தெரியலையே. என்ன நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எதனால் அவர் பேசுறதா நினைக்கிறீங்க? அதாவது சமீப காலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு முரண்பாடு நிலவி வருகிறது. அந்த முரண்பாடு என்னன்னா, காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒரு சிலர் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும், அதிக கூடுதல் இடங்கள் வேண்டும் என்று கேட்டு கோரிக்கை குரல் எழுப்ப தொடங்கியுள்ளனர். ஆனா இப்ப நடைமுறையில பார்த்தா தமிழக காங்கிரஸில் உள்ள மூத்த தலைவர்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கணும் தான் விருப்பப்படுறாங்க. அதுல இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கிற ஒரு சிலர் தான் இந்த மாதிரி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறணும், ஆட்சியில பங்கு தந்தாதான் அங்க நீடிக்கணும், இல்லாவிட்டால் நம்ம வெளியேறி வேறு கூட்டணி, புதிய கூட்டணி அமைக்கலாம் அப்படின்லாம் ஒரு புதுசு புதுசா ஒரு யோஜனையை சொல்றாங்க. அந்த வகையில இப்ப மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், யோதிமணி ஆகட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், எல்லாரும் ஒவ்வொருத்தர அந்த கருத்தை வலியுறுத்தி வராங்க. பொதுவாக காங்கிரஸ்ல என்னன்னா ஜனநாயகம் இருக்கு. அதனால அங்குள்ள தலைவர்கள், அதாவது அது மேலிட தலைவர்களாகவும் இருக்கலாம், வெளி மாநில தலைவராகவும் இருக்கலாம், உள்ளூர் தமிழக தலைவர்களாக இருக்கலாம், அவர்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றனர். அதாவது உதாரணமாக தமிழகத்துக்கு கூட்டணி தொடர வேண்டும் என்ற மூத்த தலைவர்களும், புதிய கூட்டணி வேண்டும் என்ற இளம் தலைவர்களும் கூக்குரல் எழுப்பி வருகிறார்கள். ஏன்னா அது யார் என்ன
விதமான ஜனநாயக கருத்தை கூறி வந்தாலும் இது விஷயத்தில் முடிவெடுக்க போவது ராகுல் காந்தி தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்ப ராகுல் காந்தி ஏன் இன்னமும் இந்த சர்ச்சைக்கே முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா இவங்களே பேசிக்கிட்டே இருக்காங்க, இல்லப்பா கூட்டணி வந்து நம்ம திமுகவோட தான், போய் பேச வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டு இவங்க எல்லாம் அமைதியாயிட போறாங்க. இல்ல வேணுன்றவங்க இருக்க போறாங்க, வேணான்றவங்க போக போறாங்க. இவ்வளவுதானே சார். இது ஏன் அந்த முற்றுப்புள்ளி வைக்க மறுக்கிறார்? அதாவது என்னன்னா, ராகுல் காந்தி என்னை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறித்துக் கொள்ள மாட்டார். ஆனால் தன்னுடைய கட்சியை சேர்ந்த பலரையும் பலவிதமான கருத்துக்களை பேச வைத்துள்ளார். இது எதுக்குன்னா, கட்சியை வேற ஒரு தேர்தலுக்கு பிறகு வேற ஒரு கட்டத்தில் எடுத்து செல்லலாம்னு கூட அவர் முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்ப இருக்கிற ஸ்டேஜில் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு மரியாதை வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், கூடுதல் இடங்கள் வேண்டும், நாங்கள் எங்களுக்கு மரியாதை இல்லை என்றால் திருப்பி அடிப்போம் அப்படின்லாம் சொல்றாரு. அதாவது அவர் தன்னுடைய கருத்தை சொல்றாரு. அதை பொதுவெளியில் சொல்லாமல் கட்சியோட மேலிடத்துல அவர் சொல்லி இருக்கலாம். இப்ப என்னன்னா, ஆட்சியில் கூடுதல் இடங்கள் வேண்டும்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஏன்னா அது ஓரளவுக்கு ஃபைட் பண்ணாதான் கிடைக்கும். நம்ம சும்மா இருந்தா இப்படியே நம்மளை விட்டுருவாங்க, காங்கிரஸ் கட்சியும் வளரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் சரியானது. ஆனா ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் பாஜக காங்கிரஸ் இருந்தா கூட இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்தி தலைமை வகித்தாலும் தமிழக அரசியலில் அந்த கூட்டணிக்கு பற்றிய முடிவுகளை எடுப்பது திமுக தான். அந்த வகையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரசின் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை ஏற்க முடியாது. ஏனென்றால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லைன்னு சொல்றேன். சரி, நான் இந்த இடத்துல நான் வரேன். நான் முருகையன் சார்ட்ட கேட்க நினைக்கிறது ராகுல் காந்தி தான் இதன் பின்னணியில இருக்காங்கன்னு பலருமே சொல்றாங்க. அவர் தான், அதனாலதான் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தொடர்ந்து பேசுறாங்க. ஏன்னா அது ரொம்ப கிளியராவும் தெரியுது. ஏன்னா இப்ப சமீபத்துல போய் பார்த்துட்டே வந்தாங்க, பேசிட்டு வந்தாங்க. 2 பேரும் தனியா போய் பேசிட்டு வந்த பிறகும் அவர்கள் தொடர்கிறார்கள் இந்த பேச்சு. அப்படின்னா ராகுல் காந்தியோட இசைவு இதன் பின்னணியில இருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ராகுல் காந்தியுடைய கோரிக்கை தான் இதுவா? அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய நண்பர் சொன்னது அனைத்தும் ஏற்கத்தக்கதுதான். சரி, நீங்க அருமைக்குரிய அந்த மாணிக்க தாக்கூர் பேசுவது என்பது, அவர் தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல் செய்கிறவராக இருந்து பேசியிருந்தார்னா ராகுல் காந்திக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்பியிருப்பாங்க. பட் அவர் டெல்லி அரசியல் எம்பியா இருக்கிறாரு. அவர் டெல்லி அரசியல்ல தொடர்போட இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி ராகுல் காந்தியை கூப்பிட்டு கண்டித்தால் அல்லது இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா அதை மீறி எப்படி அவர் பேசிடுவார் அப்படிங்கிற சிந்தனை ஓடுது. என்ன ஆரம்பத்தில் என்ன நினைத்திருக்கலாம், காங்கிரஸ் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்து விட்டால் 63 இடங்கள் முதல்ல, அப்புறம் 41 இடங்கள், அப்புறம் 25 இடங்கள். 11 தான் சார் கடைசியா. இல்ல 25 சொல்லிட்டாங்க. நடுவுலயே 11ன்ற அளவுக்கு பேசிட்டாங்க திமுக ல இருந்து. இருக்கட்டும், அவங்க பேசுறதெல்லாம் கூட நான் சும்மா அது போற போக்குல பேசிட்டு போறது, அதெல்லாம் சொல்ல முடியாது. 25 கொடுக்காங்க. அப்பவே தலைவராக இருந்த KS அழகிரி அவர்கள் ரொம்ப வருத்தத்தோட வெளியில வந்தார். இதுவரைக்கும் வருத்தம் தான் பட்டிருக்காங்க. இந்த தடவை ரொம்ப ஒரு தொடர் விவாதம். அந்த நிலை அப்போது ஏற்பட்டதனால் காங்கிரஸ் மௌனமாக இருந்தால் காங்கிரஸ் அடிபணிந்து விட்டது, காங்கிரஸே சுத்தமா ஒண்ணும் இல்ல, காங்கிரஸுக்கு மரியாதை இல்ல, திமுக என்ன நினைக்கிறதோ என்ன கொடுக்கிறதோ அதை வாங்கி கொண்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்தை உருவாக்கி இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. காங்கிரஸுக்கு என்று ஒரு ஓட்டு பலம் இருக்கிறது. இங்க தொண்டர் பலம் எவ்வளவு கூட இருக்கோ குறைச்சிருக்கோ, ஆனால் காங்கிரசுக்கு என்று ஒரு மரியாதை தமிழக மக்கள் மத்தியில் எல்லா கிராமங்களிலும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருக்கு. அனுதாப ஓட்டு. காங்கிரஸ் என்பது 140-150 வருடத்தினுடைய கட்சி. அந்த கட்சிக்கு உள்ள மரியாதை என்பது என்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு. அதே நீங்க தலைவர் மூப்பனார் அவர்கள் தனியா நின்று அவர் 20% ஓட்டையும் 27 இடங்களையும் வெற்றி பெற்றார். அப்பொழுது எம்ஜிஆர் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது
நீங்க அந்த அளவுக்கு 20% ஓட்டு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அப்பவே. அதனால அதுக்கப்புறம் கூட்டணி சேரும் பொழுது நாம் எவ்வளவு இடங்களை கேட்டு வாங்குறோமோ அதை பொறுத்து தான். அதை வச்சு நம்ம உறுதியா தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சமயத்தில் தனியா நாங்க நிற்கும் போது கூட ஒரு 5% ஓட்டு வாங்கினதாக ஒரு சொல்லப்படுகிறது. அது இருக்கு. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறதோ அங்கே இந்த சிறுபான்மை ஓட்டு 18% என்பது முழுவதுமாக கிடைக்கும். காங்கிரஸ் திமுக கூட்டணின்னா திமுகவுக்கு மட்டும் அந்த 18% போறதில்ல. இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு தான் அந்த சிறுபான்மை ஓட்டினுடைய வாக்கு வங்கி நிச்சயமாக ஆதரவாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே காங்கிரஸ் கட்சி இருக்கும் பொழுது உங்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் ஓட்டா இருக்கட்டும், அனுதாப ஓட்டா இருக்கட்டும், சிறுபான்மை ஓட்டா இருக்கட்டும், தலித் ஓட்டா இருக்கட்டும், அது மாதிரி பல வகையில அந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கின்ற ஒரு இயக்கம் காங்கிரஸ். அதை அலட்சியப்படுத்தி சிறுபான்மையினர் முழுவதுமா இருக்காங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ஃபுல்லா நீங்க தனியா நின்னு போட்டுக்கணுமே. நிச்சயமா இல்ல, அது நிச்சயமா நீங்க எப்பவுமே பாருங்க, மத்த கூட்டணி எல்லாம் சைபர்ல இருந்து ஆரம்பிப்பாங்க ஓட்டு எண்ணிக்கை. நீங்க காங்கிரசும் திமுக கூட்டணிங்கும் பொழுது அதுல 18 இருந்து ஆரம்பிப்பாங்க. அது கூட்டணியா இருப்பதனாலதானே. தனித்தனியா இருந்தா கொஞ்சம் பிரியும். திமுகவுக்கு 10 போகலாம், எங்களுக்கு 8 வரலாம், அல்லது எங்களுக்கு 10 வரலாம், அவங்களுக்கு 8 போகலாம். அது அப்ப சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் பிரியும், தலித் ஓட்டு கொஞ்சம் பிரியும். நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் இருந்தாலும் காங்கிரசுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஏன்னா ஒரு சிலர் எங்க கட்சியில 2-3 பேர் அப்படி பேசுறாங்க, ஜோதிமணி பேசுறாங்க, மாணிக் தாக்கூர் பேசுறாரு, திருச்சி வேலுசாமி பேசுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்களும் இருக்கிறோம், எங்கள் இயக்கமும் ஒரு பெரிய இயக்கம், ஒரு தேசிய இயக்கம் என்பதை காட்டுவதற்காக பேசினதா இருக்கட்டும். ஆனா திமுக சேர்ந்தவர்கள் மட்டும் சும்மா இருந்தாங்க. நீங்க ராஜகண்ணப்பன் போன்றவர்கள்லாம் அங்கொன்று 2 பேர் 4 பேர் இருந்துகிட்டு என்ன அடி அடிக்கிறாங்க, குழப்பறாங்க அப்படின்னு சொல்றாருல. அப்ப எங்களை கொச்சைப்படுத்துவ மாதிரி தானே. அப்படி அவர் கொச்சைப்படுத்தும் போது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் கூப்பிட்டு, யோ அவங்க ஏதோ 2 பேர் பேசுறாங்க ஐயா, நம்ம தலைவர் ராகுல் காந்தி நமக்கு இந்தியா நடுவே சொன்னாரு. அவர் நண்பர் ராகுல் காந்தி என்னோட சகோதரர், குடும்பத்துல ஒருத்தர் ராகுல் காந்தியும் ஏத்துக்கிறாரு, மரியாதைக்குரிய முதல்வர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி இருக்கும்போது அது மாதிரி ஆட்களை அவங்க ஏதோ 2-3 பேர் பேசுறாங்க. நமக்கு முக்கியம் தலைவர் ராகுல் காந்தி, கார்கே அண்ட் சோனியா காந்தி அவர்கள் எல்லாம் இது பத்தி ஒன்னும் தவறா சொல்லல. நாம ஏப்பா நீங்க இது மாதிரி எல்லாம் பேசுறீங்க, பதிலுக்கு பதில் ஏப்பா கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு ஒன்னும் அவரும் சொல்லல. தலைவர் பற்றி மாணிக்க தாக்கூரையும் ஜோதிமணியையும் எங்க தலைவர் ராகுல் காந்தி நேரடியா கூப்பிட்டு ஏப்பா இதெல்லாம் பேசுறீங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லலன்னு நம்ம சொல்ற இந்த குறைபாடு அங்கேயும் இருக்குல்ல. அங்கேயும் ராஜகண்ணப்பன் போல 4 பேர். அங்கேயும் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொன்னாங்க இனிமே யாரும் பொது வழியில பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க பேசுறதை நிறுத்திட்டாங்க. ஆனால் இங்கே தொடர்கிறது. அது மாதிரிதான் இங்கே தொடர்கிறது. இங்கேயும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இவரும் அது மாதிரி எல்லாம் பேச வேண்டாம், நான் புகார் பண்ணுவேன்னு சொல்றாரு. அது எப்ப நேத்திக்கு தான் அதை சொல்றாரு. இல்ல சொல்லிருக்காரு. அதுக்கு முன்னாடியே நீங்க கூட்டம் போட்டு பேசாதீங்கன்னு சொல்லியாச்சு. தாண்டி தான் பேச, அதையும் தாண்டி பேசுகிறார்கள் என்றால் அவர்களை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்றது எங்களுக்கு உரிமை இருக்கு. அப்படி நடவடிக்கை எடுத்து நாங்களா நடவடிக்கை எடுத்து வெளியே போனா அவர் என்ன தப்பா சொல்லிவிட்டாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஒண்ணு கேட்டாரு, அதிக சீட்டு ஒண்ணு கேட்டாரு, அதுக்காக கட்சியை விட்டு இவங்க நீக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க மேல ஒரு அனுதாபம் வந்துடும். அவங்க பக்கத்துல அதனால நீங்க மாணிக்கம் தாக்கூரை வச்சிருக்கீங்க. ஆமா, கும்பு சேர்ந்துரும். அப்ப அவர் பின்னணியில யாரும் இல்ல, அதான் கேக்குறாரு. நாளைக்கு இன்னும் கூட்டணி முடிவாகல. இப்பவே திமுகவுல நாங்க 5 பேர் கொண்ட குழு அமைச்சு எத்தனை நாள் ஆச்சு? 60-70 நாள் ஆச்சு. திமுகவிலையும் ஒரு குழு அமைச்சிருந்தாங்கன்னு சொன்னா நேரம் பேசிருக்காங்க. 22ஆம் தேதி சொல்லிட்டாங்க. அது உண்டு இல்லன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு விருப்பம் இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போயா நீங்க சொன்னது மாதிரி விருப்பம் இருந்தா இரு, இந்த கூட்டணியில இவ்வளவுதான் இடம் கொடுக்குறாங்க, இப்படிதான் அதுல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு தான் சொல்றாங்க. நீ இருக்கிறனா இரு, போ. எங்க தலைமை டெல்லி அறிவிச்சு இப்ப ஒருத்தரோட நிக்கலையே. இப்ப திருப்பத்தூர்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, தேனியில நிறைவேற்றுறாங்க, எங்களுக்கு வேணும் ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கறத கோரிக்கையா வைக்கிறாங்க. ஒரு 150 பேரு கடிதம் எழுதுறாங்க கார்கே அவர்களுக்கு. இப்படி போயிட்டே இருக்கே. அதெல்லாம் இருக்கு. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 2006 96 இடங்களை கலைஞர் பெற்றார். நாங்கள் 34 இடங்களை வெற்றி பெற்றோம். 18 இடங்களை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. அப்படி இருந்து அவர்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க தயாரா இல்லை. நீங்க மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் நேரா போனாலும் சோனியா காந்தி கிட்ட போய் பாண்டிச்சேரியில எங்களுக்கு நீங்க பங்கு கொடுக்க போனா, தமிழ்நாட்டுல உங்களுக்கு நாங்க பங்கு கொடுக்கல அப்படின்னு ஏதோ சரி கட்டி பேசி ஈசிட்டு வந்துட்டாங்க. அப்ப அகில இந்திய அளவுல எங்கள் கூட்டணியில அவர் 7-8 பேர் மந்திரியா இருந்தாங்க. டெல்லி ஆட்சிக்கு திமுகவுடைய உதவியும் இங்க தேவைப்பட்டது, இங்க நம்முடைய உதவி தேவைப்பட்டது. அதுல ஏதோ கலைஞர் சாமர்த்தியமாக பேசி எங்கள் தலைவர் சோனியா காந்தியிடம் அனுமதியை பெற்றுக் கொண்டு வந்து விட்டார். அதனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இல்லைன்னா அன்றைக்கு பங்கு கொடுத்திருக்க வேண்டும். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது துவங்கப்பட்டு
அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டியது 2006ல. அதை நான் தவற விட்டோம் என்று சொல்ல முடியும். மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு மக்களோட இது நான் தவற விட்டுட்டேன். அது உண்மை. அப்புறம் நீங்க அவரை அனுப்புற அளவுக்கு காங்கிரஸோட நலனுக்காக பேசிட்டு இருக்காரு இல்லையா? அதை நான் தான் சொல்றேன், தவற விட்டு விட்டது உண்மைதான். அதற்காக இப்ப இருக்கிற கூட்டணியை நாம் வந்து பாழாக்கி வீணாக்கி நம்ம இதை நம்பி ஏதோ விஜய் வந்திருக்காரு, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் கூட போனா நம்ம கட்சிக்கு வந்து பலம் கிடைத்து விடும் என்று ஏதோ ஒன்றை நம்பி இதை நம்பி அதை விட்டு விடக்கூடாது. அரசனை நம்பி புசனகை விட்ட கதையாக இதுக்கு பின்னாடி இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இல்லங்கிறீங்க. இல்ல, ராகுல் காந்தி எல்லாம் நேரடியாக இது தொடர்பு இல்லை. பீகார்லயும் இதே தானே பண்ணாங்க. அப்ப யார் இருந்தா? பீகார்லயும் இதே மாதிரி தகராறு தான் நடந்தது. தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக ஒரு சுயேட்சை வேட்பாளரே கிடைக்காம எல்லாமே நடந்தது. அப்ப அதன் பின்னணியில யார் இருந்தாங்க? பீகார் தேர்தல் வெற்றி தோல்விங்கிறது ஒரு பக்கம், தோல்விக்கே நான் வரல. ஆனா வந்து பேசும்பொழுது தேஜஸ்வி யாதவுக்கு 37% ஓட்டு கிடைச்சது. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஓட்டெல்லாம் கிடைச்சது. 10,000 ரூபாய், 1 கோடி 1.5 கோடி பேருக்கு பெண்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து தேர்தல் அறிவித்த பின்னாலும் கூட அது முன்னே அறிவிக்கப்பட்ட திட்டம். அதுக்கு நாங்க வந்து இப்ப தொழில் தொடங்குவதற்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். இப்ப கொடுக்கல 5000. அதுதான் இல்ல இது இல்ல 5000 வரலையா? இது 5000 கோடைகால எந்த கோடை காலத்துக்கு கிடைச்சது? இல்ல, அது 3000 ரூபாய் வந்து அவர் கொடுக்க வேண்டியது. சரி, ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாசத்துக்கு வந்து ஓட்ல ஏதாவது ஸ்டே வாங்கிடுவாங்களோன்னு ஒரு பயத்துல 3000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்து விட்டார். இந்த 2000 ரூபாய்ங்கிறது கோடை கால நிதி. எந்த கோடை காலத்துக்கு கொடுத்திருக்கீங்க? இது வரைக்கும் கொடுக்கல. இல்ல, அது எலெக்ஷனுக்காக தான் கொடுத்திருக்காருன்னு சொன்னா கூட நான் ஏத்துக்கிறேன். அது ஏத்துக்கிறேன். அங்க அந்த 10,000 ரூபாய் தான் இங்க வேலை செஞ்சது. 1.5 கோடி பேர் வந்து அங்க வேலை செஞ்சது. அதனுடைய விளைவாக இன்னைக்கு அதுவே போதும், காங்கிரஸ் இல்லனா கூட பரவாயில்லன்னு திமுக முடிவு பண்ணிட்டாங்க. நான் சவாலா சொல்றேன், அப்படி ஒரு முடிவு இருந்துச்சுன்னா விட்டு போங்க, நீங்க அறிவிச்சிட்டு போங்க. காங்கிரஸ் வேணான்னு அவங்க அறிவிச்சாங்கன்னா நான் இல்ல நாங்க கண்டிப்பா அவங்க கூட தான் வரும்னு சொல்ல முடியுமா? முடிஞ்சா நீங்க அந்த முடிவு சொல்லிட்டாங்க, நீங்க தான் முடிவு எடுக்கல. முடிவு சொல்லாங்க. கிளியர் கட்டா கூட்டணி ஸ்டாலின் அவர்கள் என்ன அர்த்தம்? அது முதலமைச்சரே சொல்றாரு. கூட்டணி ஆட்சி வேணுமா வேணாமாங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் பாப்போங்க. கூட்டணி ஆட்சி கேட்டுட்டீங்களே? இல்லங்க, நான் 118 இடத்துக்கு மேல அவங்க வெற்றி பெற்று விட்டால் சட்டப்படி அவருக்கு தனியா ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதுல போய் நாங்க குறுக்கிட முடியாது, சட்டப்படி முடியாது. அப்படி அவர்கள் எங்களை மதித்து ஒரு 2 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. ஆனால் 100 இடங்கள் தான் வெற்றி, 100 இடங்கள்ல தான் ஜெயிக்கிறாங்க. 18 இடம் தேவைப்படுது. அப்ப எங்கள்கிட்ட ஒரு 20 இடம் இருக்குன்னு வச்சுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு 2006 போல ஏமாற மாட்டோம். கண்டிப்பாக எங்க ஆட்கள் காமராஜ் தொண்டர்களுக்கு 2 பேருக்கோ 3 பேருக்கோ அமைச்சரவையில் பங்கு கொடுத்து தீர வேண்டும். இல்லை என்றால் எங்களை விட்டு விடுங்கள், உங்களால் முடிஞ்ச ஆட்சி நடத்திக்கீங்கன்னு சொல்ல போறோம். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. ரைட். இந்த இடத்துல கார்த்திக் சார்ட்ட நான் கேட்க நினைக்கிறது, இப்ப வந்து காங்கிரஸ் திமுக எப்படியா இருந்தாலும் என்னதான் சண்டை போட்டாலும் சொல்ற மாதிரி அவர் முன்ன பேச்சுவார்த்தையிலும் வந்து அழகிரி அவர்கள் நாங்க வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நாங்கள் வந்து ஏமாற்றப்பட்டு விட்டோம்லாம் வந்து வெளியில சொன்னாரு. அப்படி இருந்தும் அந்த கூட்டணிங்கிறது அவங்க இன்டாக்டா தான் வச்சுக்கிட்டாங்க. இப்பயும் அதே நிலைதான் போக போகுதுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கிரீஷ் சோழங்க நாங்க பேச்சுவார்த்தையை துவக்க போறோம் 22ஆம் தேதின்ற மாதிரி அவர் குழு அமைச்ச உடனே அப்படின்ற முடிவை தான் அவர் சொல்றத பாக்குறோம். அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு சீட் ஷேரிங்ல எல்லா கூட்டணிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வரதானே செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தானே அங்கேயும் வந்திருக்கு. அப்ப ஏன் இது மட்டும் நம்ம விரிசலா பிரிஞ்சிருச்சா போயிடுமா அப்படின்னு இதுல பேசுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா நம்ம ஏன் இத பாக்கணும்? அனைவருக்கும் வணக்கம். அதாவது இது ஏன் பேசு பொருள் ஆகுது அப்படின்னா, இவங்க அதை செய்தியா கிளப்பி விடுறதுதான். என்ன பிரச்சனைனா, தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு? திராவிட முன்னேற்ற கழகம் காலந்தோறும் காங்கிரசின் நம்பகமான கூட்டாளின்னு சொல்றாரு. சரியா? அவர் சொல்றாரு காலந்தோறும் நம்பகமான கூட்டாளி, நாங்க பிரியெல்லாம் மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சியில இன்னமும் சில பேர் கொஞ்சம் தன்மானத்தோடு இருந்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். எங்களுக்கான உரிமையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும், நீங்க வந்து கட்சியை அடகு வைக்க கூடாது, எங்களுக்கான உரிமை தர வேண்டும்னு தான் அவங்க கேட்கறாங்க. இது பேசிக்கா பார்த்தா சார் கூட சொன்னாங்க 2006ல நாங்க ஏமாந்துட்டோம்னு. 2006 இல்ல 2009. ஏன்னா 2006ல மைனாரிட்டி அரசா இருக்கும் பொழுது ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ். ஆனால் 2009ல ஜெயிக்கும் போது எங்களுக்கு பதவி வேணும்னு 1 வாரம் போய் உட்கார்ந்து கலைஞர் அவர்கள் பேசும்போதெல்லாம் அந்த காலத்துல நீங்க இங்க வேணும்னு வந்திருக்கீங்கல்ல, எங்களுக்கு அங்க கண்டிப்பா கொடுத்துட்டா உங்களுக்கு தரோம், இல்லைன்னா முடியாதுன்னு அன்னைக்கு கட் அண்ட் ரைட்டா வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒண்ணு. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க இப்போ திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசும்பொழுது இவ்வளவு பிரச்சனையாவது, அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க, அவரை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கலாம் சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்துல நீங்க சொன்னீங்க RS பாரதி அவர் சொல்லிட்டார் யாரும் பேச மாட்டாங்கன்னு. ஆனால் ஐ பெரியசாமியா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், ராஜகண்ணப்பன் பேசுனதுக்கெல்லாம் அது அவர்கள் சொந்த கருத்துன்னு சொல்லல, அது எங்களுடைய கட்சி கருத்துன்னு சொல்லல. இனி யாரும் பேச மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கருத்துக்கள் அப்படியே தான் இருக்கிறது. காங்கிரஸை பற்றிய ஒரு கணக்கோடு தான் இருக்கிறார்கள். இதுல காங்கிரஸ் கட்சி வந்து
இது மாதிரி இடத்துல ஏன் பேசுறது இல்லைன்னா, அந்த ஐவர் குழுன்னு ஒருத்தவங்களை போட்டாங்க அந்த தேர்தல் கூட்டணி பத்தி பேசுறதுக்கு. அந்த குழு மௌனமாக இருப்பதுதான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம். நாங்க தான் தேர்தல் கூட்டணி பேச வந்திருக்கோம், நாங்க பேச போறோம், நாங்க அதுக்கான முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்ல, இத்தனை கேள்விகள் கேட்கிறார்களே, இவர்ல ஒருத்தரையான அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தரையான அந்த தேர்தல் குழுல சேர்த்திருந்தாங்கன்னா போய் நெகோசியேட் பண்ணும்போது அவங்களுக்கு வசதியா இருக்கும். அதையும் பண்ணல. ஏன்னா திரு ராகுல் காந்தி ஏன் இதை பண்ணல? அவர் இதுல மேல கவனம் இல்லையா, இல்ல வேண்டான்னு விட்டுட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார் தேர்தலும் போது கூட அவர் எதுவுமே பேசவில்லை. அவர் எங்கெல்லாம் போய் ஒரு இடத்துலயும் தண்ணியில குதிக்கிறது அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஒழிய, கடைசி வரை அங்கே கூட்டணிக்கு தலைமை தாங்கியவர் என்ன சொன்னாரு? லல்லோட மகன், நாங்க இவ்வளவு சொல்றோம், ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க, கடைசி நாள்ல நான் தான் முதல்வர் வேட்பாளர் அவரே அறிவிக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு வந்தாரு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி அங்க அக்கறை எடுக்கல. அதே மாதிரிதான் இங்கேயும் குழு போட்டிருக்கோம், அவங்க பேசுவாங்க, ஏதாவது சொல்லட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவங்க மத்தியில ஆட்சியில் இல்லாதனால எந்த மாநிலத்துல எந்த கட்சி எப்படி போனா நமக்கு என்ன அப்படிங்கிற மனநிலையில அவரு விளையாட்டுத்தனமா வேடிக்கை பார்த்துட்டு விட்டுட்டாங்க. இப்ப இதே இடத்துல மகாராஷ்டிரால பணம் கொடுத்தாங்க, இங்க பணம், பீகார்ல பணம் கொடுத்தாங்க, அதெல்லாம் அப்படின்னு கூட சொன்னாங்க நடுவுல. அந்த பணம் எல்லாம் கொடுக்கும் போது தடுத்தது அந்த புள்ளி கூட்டணி, அவங்கதான் போய் அங்க கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் இங்க இவங்க கொடுக்கும் போது கேள்வி வருது. பொங்கலுக்கு 3000 ரூபாய் தரமாட்டேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல கொடுக்கும் போது 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்திருந்தா தமிழர்கள் கொண்டாடி இருப்பார்களே, அதையும் அப்ப சேர்த்து கொடுக்கல, கோடை ஊக்கத்தொகையா கொடுக்குறீங்களே அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கேள்வி கேட்கிறோம். ஆனா இந்த காங்கிரஸ் இடத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேள்வி, நாங்கள் யாரும் என்ன தெளிவா சொல்லணும்னா, காங்கிரஸ் கூட்டணிக்காக, காங்கிரஸ் திமுக கூட்டணி வேண்டும் என்று யாரும் இயங்கவில்லை அப்படின்னு 2013 டிசம்பர் 16ஆம் தேதி திரு ஞானதேசியன் அவர்கள் கூட்டணி பிரியும் போது சொன்னார். அன்று இவங்க கூட்டணி பிரிஞ்சதுக்கும் திரும்பி வந்ததுக்குமே காரணம் எதுவும் இல்லை. திரும்பி வந்தது பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு, நம்ம எப்படியான ஆட்சிக்கு வரணும்ன்ற ஒரே நிலைப்பாட்டுக்கு தான் காங்கிரஸ் இங்க மீண்டும் திமுகவோடு கூட்டணி போட்டது. ஏன்னா இது கலைஞர் அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு ஒண்ணு போட்டாரு. அந்த பொதுக்குழுல கூட அவர் சொன்னது என்ன ரீசன் பாத்தீங்கன்னாக்க, பெருசா ரீசன் எங்களுக்கு ஆட்சியில இது கொடுக்கல, அப்படி இல்லை, நாங்க சரியான முறையில இலங்கை மக்களை கொண்டு விட்டோம், அப்படி எல்லாம் எதுவுமே பேசல. அவர் சொன்னது, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்றாலும் நிற்குமே தவிர, நம்மை மதிக்காத அலட்சியப்படுத்துகின்ற காங்கிரஸ்காரர்களை போல நம்மிடத்திலே நன்றி மறந்து செயல்படுகின்ற சைபர் என்று சொல்லி 7 சைபர் போட்டு நம்மை குற்றவாளி ஆக்கிய காங்கிரஸோடு நாம் இருக்க மாட்டோம்னு சொன்னார். அதுக்கு பிறகு அந்த கேஸ்ல முடிஞ்சு விடுதலை ஆனதுக்கு அப்புறம் வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேருவோம்னு நினைச்சுதான் வந்தாங்க. சோ இவர்கள் ஒரு கொள்கை கோட்பாடோடு பிரிஞ்சுட்டாங்க, இடம் கொடுக்கலன்னு பிரிஞ்சுட்டாங்க, இதனால பிரிஞ்சுட்டாங்கன்னா இல்ல. அன்னைக்கு அவர் கனிமொழியை ஜெயில வச்சாருன்ற கோவத்துல பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் மத்தியில ஆட்சியுடன் வந்தாங்க. காங்கிரஸ் உடைய கொள்கை என்னைக்குமே மாநிலத்துல எந்த தலைவரையும் பெருசாக வளர்த்து விடாது, கவலைப்படாது. இது ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இதே காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல உள்ள புகுந்து ரகளை செய்தார் என்று செல்வ பெருந்தகை மீது வழக்கு உள்ளது. ஆனால் அவர் இன்றைக்கு அதே இடத்துல தலைவரா இருந்தார். எப்படி வராரு? அதனாலதான் சொல்றேன், மாநிலத்தின் மீது காங்கிரஸ் தலைமைக்கு அக்கறை இல்லை. எப்படி இருந்தாலும் போன மாசம் பாத்தீங்கன்னா திருமதி கனிமொழி அவர்கள் போய் சந்திச்சாங்க அங்க மத்திய தலைமையை. அப்பவே அவங்க பேசி முடிச்சிருப்பாங்க, எல்லாமே பேசி முடிச்சிருப்பாங்க. அதுதான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இவர்கள் யாரு என்ன சொன்னாலும், ஏன்னா இன்னைக்கு தாவேக்கான ஒரு கட்சி வந்திருக்கு, அரசியல்ல இங்க பல வியூகங்களை புதுசா யோசிக்கிறாங்க, செயல்படுத்தல. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என் கூட வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்கன்னு. அந்த மாதிரிலாம் நடக்கட்டும்னு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையை எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில காங்கிரஸ் தலைமை இவர்கள் சொல்கிற கூட்டணி தான், நம்பர்ஸ் வேணா 1-2 இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அதுக்கான நெகோசியேஷன் நடக்குமே ஒழிய இவர்கள் ஆட்சியில் பங்கு என்பதை கேட்க மாட்டார்கள். ஏன்னா அதுல காங்கிரஸுக்கு விருப்பம் கிடையாது. அவர்கள் பெரிய அளவில் என்றுமே மாநிலத்துல பத்தி சிந்திச்சது இல்லை. அதனால அவங்க அதுக்குள்ள போக மாட்டாங்க. இவங்க எல்லா இடத்துலயுமே சரி. சரி, ரைட். ராகவன் சார், இந்த இடத்துல இல்ல வரேன் சார், வரேன். ராகவன் சார், இந்த இடத்துல உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பேசும்போதே சொன்னீங்க தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமற்றது அப்படின்ற இடத்துலதான் நிறுத்தினீங்க. ஏன் நடைமுறைக்கு சாத்தியமற்றது? எல்லா இடத்துலயும் நம்ம முன்னாடி கூட்டணி ஆட்சி இல்லாத பல மாநிலங்கள்ல இப்ப நம்ம பார்க்கிறோம் கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அது இப்ப காங்கிரஸ் கூட பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல கூட்டணி ஆட்சியில தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப பிஜேபி மகாராஷ்டிரால எல்லா இடத்துலயும் சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் இப்ப நிறைய மாநிலங்கள்ல அப்படி ஒரு ஆட்சி நடக்கும்போது ஏன் தமிழகத்தில் மட்டும் ஒத்து வராது? அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்
ம். திமுக கூட்டணி தொடர்ந்தால்தான் காங்கிரஸ் வெற்றி பெறுவது உறுதி. அதாவது சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் வெற்றிக்கு திமுகவும், ம். மக்களவை தேர்தலில் வந்து திமுக வெற்றிக்கு காங்கிரஸும் பரஸ்பரம் ஆதரவா இருக்கு. அதனால அவங்க வந்து மாநில அளவுல ஆட்சியில பங்கு தர மாட்டார்கள். இதனால இப்ப எப்படின்னாக்க திமுக கூட்டணி வேண்டாம்னு காங்கிரஸ் நினைச்சிருந்து வச்சுங்க, ம். அவங்க ஒரு வருஷம் முன்னாடி ஏப்ரல்ல பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைச்ச போது அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் போய் அதிமுக நம்ம 2 பேரும் கூட்டணியா இருக்கலாம், பேச்சு நடத்திருக்கலாம். அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன நினைக்கிறாங்க, தாவேக்குடன் கூட்டணின்னு நினைக்கிறாங்க. தாவேக்குடன் கூட்டணிங்கிறது சாத்தியம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப பாஜக காங்கிரஸ் வந்து கடந்த காலங்கள்ல நல்ல வலுவாதான் இருந்தது 67க்கு அப்புறம். ஆனால் மூப்பனார் இருந்தப்ப கூட காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருந்தது. அப்பவே இந்த காங்கிரஸ் வந்து தனித்து போட்டிட்டு ஒரு குறைந்தபட்சம் ஒரு சீட்டு வாங்கியிருந்தா கூட படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் கூட வந்திருக்கும். ஆனா அவங்க மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதனால தனித்து நின்றால் எங்காவது நமக்கு வெற்றி கிடைக்குமோ கிடைக்காது என்று ஒரு பயம், பலவீனம் காரணமாகத்தான் வந்து அவங்க மாறி மாறி 2 திராவிட கட்சிகள் மீது குதிரை சவாரி செய்யறாங்க. ரெண்டாவது, இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல நான் சொன்ன மாதிரி திரு கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி நிச்சயம் மாறாது. காங்கிரஸ் வெளியே போகாது. இதை வந்து ஏற்கனவே அதை முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப 2 விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒண்ணு என்னன்னாக்க கூடுதல் இடம் வேணா கேட்பாங்க. 25 சீட்டு வந்து இந்த தடவை 30 சீட்டாக வேணா மாறலாம். ஒண்ணு. இன்னொன்னு வந்து எதிர்கட்சி கூட்டணிக்கு ஏதோ திமுக காங்கிரஸ்க்குள் புகைச்சல் இருக்கிறார் போல், அதாவது கூட்டணியே உடைஞ்சிரும் போல ஒரு தோற்றத்தை, பிம்பத்தை உருவாக்கி அப்படியே வந்து இந்த தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை ஒரு அரசியல் நடத்துறாங்க. அவ்வளவுதான். ஒரு டிராமா மாதிரி போயிட்டு இருக்குன்றீங்க. ஒரு ஸ்டேஜ் டிராமா மாதிரி போயிட்டு இருக்கு திமுக காங்கிரஸுக்குள்ள. உண்மையிலே அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. ஆமா, அங்க ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பொதுவா காங்கிரஸ்ல வந்து தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அறிக்கை விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. களத்துல இறங்கி வேலை செய்யதான் அவங்களுக்கு ஆள் இல்லை. அதாவது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி பதவி ஆசை மட்டும் இருந்தா போருமா? மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாரு, உள்ளாட்சி பதவி எங்களுக்கு வேணும், வாரியங்கள் தலைவர் பதவி எங்களுக்கு வேணும், 2 அமைச்சர் பதவி வேணும் அப்படின்லாம் கேட்கறாங்கன்னா அதுக்கு ஏதாவது இருக்கணும். அதாவது போன தடவை 25 சீட்ல நின்று அவங்க 25மே ஜெயிச்சிருந்தாங்கன்னா எனக்கு 40 கூட அப்படின்னு இவங்க வந்து தைரியமாக பேரம் பேசலாம். திமுக நின்னதுக்கும் அவங்க ஜெயிச்சதுக்கும் இவங்க நின்னதுக்கும் அவங்க ஜெயிச்சதுக்குமான ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை ஜாஸ்தி தான் சொல்றாங்க. இல்ல அது ரைட்டு. ஆனா தனித்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அவங்க வந்து மெஜாரிட்டி வாங்கிட்டாங்களா இல்லையா? இப்ப 25 தொகுதியில 18 தொகுதி ஜெயிச்சிருக்காங்கன்னா இப்ப இந்த தேர்தலில் வந்து தாவைக்காவும் புதிய அரசியல் கட்சிக்கு இந்த களத்துல இறங்கி இருக்கிறதுனால திமுகவுக்கும் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். அதாவது ஒவ்வொரு தொகுதியும் வெற்றி இலக்கை கணக்கிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அவங்களுக்கு இங்க இருக்கு. அதனால ஒரு தொகுதியை விட்டு கொடுத்து அந்த இடத்துல தோல்வியை சந்திக்க அவங்க தயாரா இல்லை. ரெண்டாவது, மாணிக்கம் தாக்கர் என்ன சொல்றாரு, நீங்க போன தடவை தோத்த 40 தொகுதிகளே எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்படி இப்படி அது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா இப்ப காங்கிரஸ் வந்து ஊபியில வந்து தோல்வி அடைந்த இடங்கள்ல வந்து அடுத்த எலெக்ஷன்ல சமாஜ்வாதி கட்சி அந்த தொகுதியெல்லாம் எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் அதற்கு தயாராக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா
தோத்த இல்ல, அது இடத்துல actually அவர் அடுத்து எதனால எப்படி ஜெயிக்கலாம் சொல்றாருன்னா, அப்படின்னு எதனால தான் திமுக சொல்றாருன்னா, பார்க்குமே தவிர எதனால சொல்றாருன்னா, அதற்காக தளபதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. அதனாலதான் அவர் சொன்னாரு, இவங்க வந்து நின்னாலும் ஜெயிக்க போறது இல்ல, இவங்கள நம்ம தோல்ல சுமந்துகிட்டு இருக்கணுமா அப்படின்ற ஒரு பேச்சு வரும்பொழுதுதான் அதற்கு எதிர் பேச்சாதான் இங்க நின்னா ஜெயிக்கவா போறாங்க, போடுறது கூட அவங்க கிட்ட ஆள் இல்லைன்ற அளவுக்கு பேசும் பொழுதுதான் அதுக்கு எதிர்வினையாதான் மாணிக்கம் எங்கள்கிட்ட தாக்கூர் கொடுங்க நாங்க சொல்றதா, எங்கள்கிட்ட எங்க கிட்ட கொடுங்க கொடுங்க நாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்றத அது ஒரு எதிர்வினையாதான் அதை சொல்லியிருக்காரு. அதான் இவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லட்டும் முதல்ல. அது இல்லாம எங்களுக்கு கொடுங்க நாங்க ஜெயிப்போம்னா இப்ப விஜய் சொல்றாருல எங்களுக்கு 30% ஓட்டு இருக்கு அப்படின்னு அவரு எந்த அந்த மாதிரி தேர்தலும் சொல்ற தன்னை மாதிரி நிரூபிக்கல, ரைட் நிரூபிக்காம சொல்றாரு. ஓகே ஓகே அதே சார் மாதிரி இவர் பாருங்க பேசக்கூடாது. ஓகே வரேன் சார் முருகன் சார் பாருங்க ரொம்ப கிளியரா சொல்றாரு. தாவேகா மாதிரி பேசிட்டு இருக்கு காங்கிரஸ், என்ன இருக்கு களத்துல அப்படின்ற ஒரு முக்கியமான அதே மாதிரி மாநில என்ன நடக்குது பத்தி, மாநில கட்சிகளை பத்தி, காங்கிரஸே மாநிலத்துல இருக்க காங்கிரஸை பத்தி மத்தியில இருக்கிற காங்கிரஸ்க்கு கவலை இல்லாம இருக்கு, வேடிக்கை பாக்குறாங்க, கடைசி வரைக்கும் போட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்றாங்க. போன தேர்தல்ல திமுக நின்று வெற்றி பெற்றது தொகுதியினுடைய பர்சன்டேஜ் பார்க்கும்போது காங்கிரஸ் 25ல 18 ஜெயிச்சிருக்கும் பொழுது நாங்க வந்து ஓரளவுக்கு பூரணமான வெற்றி அடையிற அதுல எவ்வளவு கட்சிகளோட ஓட்டு இருக்கு. இல்ல இப்ப எங்க ஓட்டு இல்லாம திமுக ஜெயிக்குதா? எங்க ஓட்டு இல்லாம ஓட்டு தனியா 5 தானே இருக்கு, நீங்களே சொன்னீங்க 5%. இருங்க, 1000 ஓட்டு 2000 ஓட்டுல ஜெயிக்கிற தொகுதி எவ்வளவு? 5000 ஓட்டுக்குள்ள ஜெயிக்கிற தொகுதியே கிட்டத்தட்ட 100 தொகுதி இருக்கு. 1000 2000 ஓட்டு ஜெயிக்கிற தொகுதி 30-40 தொகுதி இருக்கு. அதுல எல்லாம் வந்து நம்மளுடைய 5000 ஓட்டோ, தெற்கு சைடுல எல்லாம் எங்களுக்கு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு இருக்கலாம். இந்த வடக்கு சைடுல எல்லாம் வந்து 5000 6000 ஓட்டு இருக்கலாம். அது இருக்கட்டும், அது ஒரு ஓட்டா கூட இருக்கட்டும், ஒவ்வொரு ஓட்டுக்கு மரியாதை இருக்கு. அதனால எங்களால் அவர் ஜெயிக்காரு, அவரால் நாங்க ஜெயிக்கிறோம், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். கூட்டணி என்பது அதற்காக தான், வேற எதுக்காக கூட்டணி? அதனால வந்து எங்களால் தான் நீங்க ஜெயித்தீர்கள் அவங்க சொல்லக்கூடாது, எங்களால் தான் அவர்கள் ஜெயித்தார்கள் என்று திமுகவை பார்த்து நானும் சொல்லக்கூடாது. அதுதான் எங்களுக்கு உரிய பங்கு தான் நீங்க கொடுக்குறீங்க. நீங்க பெரிய கட்சி அப்படிதானே இருந்தீங்க, இப்ப திடீர்னு இதுல இவ்வளவு பெரிய ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க எங்களை வந்து குறைவாக மதிப்பிட்டு 63, 41, 25ன்னு குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. அவங்களுடைய நோக்கத்தை பார்த்தா அடுத்த இந்த தேர்தல வந்து 18 கொடுக்குறேன், 20 கொடுக்குறேன் கூட சொல்லுவாங்க. பீகார்ல அவ்வளவு சீட்டு கொடுத்தாங்களே, பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டு இல்ல பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்ல. அத நீங்க அங்க ஒரு அரசியல் நிலவரமே வேறு, இங்க உள்ள அரசியல் நிலவரம் வேறு. அதனால அதை போய் நம்ம கம்பேர் பண்ணி அங்க நீங்க நிறைய வாங்கி கம்மியா தான் ஜெயிச்சீங்க. ஏங்க அப்படி எல்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல வந்து கலைஞரை தவிர யாருமே ஜெயிக்கலங்க. இப்ப சொல்ற மாதிரி பார்த்தா 4 மாநிலம் தான், 1ல வந்து கூட்டணி ஆட்சி நடக்குது, 3ல தேர்தல்ல வெற்றி தோல்வி என்பது சகஜம். நீங்க அப்படியாப்பட்ட கலைஞரை ரெண்டு தொகுதியும் ஜெயிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? ராயபுரமும் என்பது கலைஞர் நின்று அண்ணா நகர் 2 தொகுதியும் ஜெயிச்சாங்க, மிச்சம் எல்லாம் தோத்து போச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா இருக்கும் போது காங்கிரஸுக்கு வரல, ரொம்ப லாங் கேப் வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன், தோல்வி என்பது ஜெயலலிதா கூட தான் தோத்து போனாங்க இல்லீங்களா பர்கூர்ல. அதனால வெற்றி தோல்வி என்பது இயற்கை. அதனால வந்து நாங்க பீகார்ல தோத்து போயிட்டா அங்கேயும் தோத்துடுவோம். நீங்க அந்த கணக்கு போட்டுறீங்க, பீகார்ல தோத்துட்டோம் அதனால இங்கேயும் தோப்போம், நிறைய சீட்டு வாங்கினோம்னா நமக்கு நிறைய சீட்டு உங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒதுக்குனா பிஜேபி இப்ப தயாரா இருக்கு, அந்த இடத்துல எல்லாம் பிஜேபி ஆள போட்டாங்கன்னா நாங்க ஜெயிச்சிருவோம். தமிழக சட்டமன்றத்துல வந்து எம்பி சுப்பிரமணியன் தலைமையில எல்லாம் எதிர்க்கட்சி 64 இடங்கள்ல வெற்றி பெற்று எதிர்க்கட்சியா இருந்தோம். இல்ல சார் சொல்ற மாதிரி ரொம்ப குரூஷியல் தேர்தல் சார், இப்ப எப்படி அதிக சீட்டு கொடுக்க முடியும்? ரொம்ப கால்குலேட்டிவா அவங்களே போக வேண்டியிருக்கு. இல்லங்க, ஒரு 25ங்கிறத ஒரு 30 35 கொடுத்தா கூட ஓகே தான். அது நின்னு நம்ம பாப்போம், நம்ம கடுமையாக உழைப்போம். முதல்ல தேர்தலுக்கு அப்புறம் எடுக்க. அப்ப அவர் சொல்ற மாதிரி டிராமா தான், 30 நாள் ஓகே, 35 நாள் டிராமானா எதுவும் கொடுக்கவே வேண்டாம், அதுவும் ஓகே. அப்ப இன்னொரு கூட்டணியை வந்து ஒரு ஏமாத்துறதுக்கான ஒரு டிராமான்னு இல்ல, நாங்க அமைதியாக இருந்தால் அடிமையாகி விட்டீர்கள் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. பொதுமக்கள்கிட்ட அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. நாங்க ஏதாவது பேசினாங்கன்னு சொன்னா தாழ்ந்த ஒன்றித்தனமா அவர் பாட்டு பேசிட்டு இருக்காங்கிறீங்க. அப்ப என்னதான் பண்ணணும்? ஒரு அரசியல் கட்சி நாங்க இருக்கிறோம்னு காட்ட வேணாமா? நாங்க இருக்கிறோம், நாங்க பேசினதாங்க இப்ப திமுக பதில் பேசுறாங்க தேர்தல் சமயத்துல தான். ஆமா, இல்ல மத்த நேரத்துலயும் வந்து இப்ப கட்சியும் சும்மா இல்லைங்க. நாங்க பாருங்க, நீங்க மத்திய அரசாங்கம் எடுக்கிறாங்க, ஒரு தேசிய கட்சி, இப்ப மத்திய அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளுக்கு எல்லாம் மகாத்மா காந்தி பேரை வந்து நீங்கள் மாத்தினீர்கள் அப்படின்னு சொன்னா அதுக்காக எத்தனை போராட்டம் இல்ல சார். மணிசங்கர் ஐயர் சொல்றாரு இந்தி கூட்டணிக்கே ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமை ஏற்கணும், ராகுல் காந்தி நாட் ஃபிட்ங்கறாரு. ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கணும்னா ஸ்டாலின் தான் முடியும்ங்கறாரு. எங்க கட்சியில இது மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்துகிட்டு கூத்து அடிக்கிறாங்க, அப்படிதான் சொல்லுவேன். இதெல்லாம் பேச்சா இது? ஏங்க ஒரு அகில இந்திய கட்சிக்கு என்ன, இது ஒரு மாநில கட்சிங்க. ஒரு மாநில கட்சி ராகுல் காந்திக்கு போல இவர் தான் ஏதோ இவருக்கு ஒரு மரியாதை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு மாநில முதலமைச்சர்
இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு வளர்ந்து விட்ட ஒரு மாநிலத்துக்கு தலைவராக இருக்கிறாரு. எல்லாம் ஓகே. இந்தியா கூட்டணின்னா அது தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் தான் முடிவெடுக்கிறத தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக இந்தியாவிலேயே ராகுல் காந்திக்கு போல இவர் வந்து இதெல்லாம் என்ன பேச்சா இது? அதிக பிரசங்கித்தனம். இந்த அதிக பிரசங்கித்தனத்தினால வந்து கட்சியை வந்து வீழ்த்துகிறார்கள் தவிர கட்சியை பலப்படுத்துவதல்ல. அவர்களை நம்பி காங்கிரஸ் இல்ல. அவங்களால வேஸ்ட். காங்கிரஸ் கூட வேஸ்ட் தான். எப்பவுமே வேஸ்ட் விட்டுங்க. நீங்க வந்து ஆனா எல்லாரையும் அப்படியே வச்சிருக்கீங்க. யார் மேலயும் என்ன பேசினாலும் யாரையுமே அப்ப அவர் சொல்ற மாதிரி கண்டுக்கிறதே இல்ல. இந்த கட்சியில யார் என்ன பேசினாலும் யாரும் கண்டுக்கிறது ஒண்ணு இல்லங்க. பிரணாப் முகர்ஜி இந்த நாட்டினுடைய நிதி மந்திரியாக இருந்து ஜனாதிபதியா இருந்தவர் தானே. அப்பெல்லாம் அவர் வந்து ஒரு RSS காரங்கிறது எனக்கே தெரியாது. அவர் பாருங்க அந்த பதவியை ஒரு கூட்டத்துக்கு ஒரே ஒரு கூட்டத்துக்கு போயிட்டார். அவர் RSS வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க. அந்த அதே மாதிரி காங்கிரஸ்லயும் RSS காரங்க இருக்காங்க, நிறைய இருக்காங்கன்றீங்க. நீங்க எதுவுமே அகற்ற மாட்டீங்களா? ஸ்லீப்பர்ஸ்ல வளர்க்குறீங்களா? அந்த காலத்துல தெரிஞ்சா நகர்த்த வேண்டியதானே சார். அந்த காலத்துல இருந்து காங்கிரஸினுடைய மேல் மட்டத்துல வந்து அப்போ வந்து RSS இதெல்லாம் வந்து அதிகமா இல்ல. BJP அப்போ ரொம்ப பெரிய கட்சியா இல்ல. ஜனசங்கம் அப்போ ஒரு பெரிய இயக்கமா இல்ல அது. அதனால வந்து காங்கிரஸ் வந்து அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சிங்கிறதுனால அதை பயன்படுத்தி RSS என்பது உள்ள நுழைந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அதெல்லாம் எங்களுக்கு காலம் கடந்து தான் தெரியுது. RSS-னுடைய புல்லுரிமைகள்லாம் இங்கே இருந்து வேலை பார்க்குறாங்க. அதனால தான் இன்னைக்கு ராகுல் காந்தி அதை ஏற்கவில்லை. அதை கடுமையாக எதிர்க்கிறார். சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், தலித்து மக்களை ஆதரித்து அவர் தன்னுடைய கொள்கை மாற்றம் இருக்கு. ராகுல் காந்தி கிட்ட மிகப்பெரிய கொள்கை மாற்றம் இருக்கு, செயல்பாட்டுல மாற்றம் இருக்கு. அதை ஏற்காத பல பேர் வந்து இன்னைக்கு சசி தரூர்ல இருந்து எல்லாரும் மேல இருக்கிறவங்க 4-5 பேர் வந்து அதை அவருடைய கொள்கை ஏற்க மாட்டேங்கிறாங்க. ராகுல் காந்தியினுடைய அடிமட்ட மக்களை, கீழ்த்தட்டு மக்களை ஆதரித்து அவர்கள் பிரச்சாரம் செய்வதை அவர்கள் ஏற்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் எதிர்த்து பல குரல் கொடுக்கிறாங்க. அப்படி தொடர்ச்சியா எல்லா விஷயத்திலயும் அவர் கவனம் செலுத்துறதா இருந்தா இந்த மாதிரி சலசலப்பு பிரச்சனை எல்லாம் வரும்பொழுதே அதை கிளியர் பண்ணி ஒரு நேரம் எல்லாத்தையும் ஸ்மூத்தா கொண்டு போயிருந்திருக்கணும். அந்த அளவுக்கு அவர் பண்ணாம அவர் இருக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு நீங்க காங்கிரஸ்ல அந்த காலத்துல இருந்து இந்த கோஷ்டியா பேசுறது சுதந்திரம், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? எங்கள் கட்சியில முழு சுதந்திரம் இருக்கிறது, பேச்சு சுதந்திரம் இருக்கிறது அப்படி ஜனநாயகன்ற ஒரே பேரை வச்சுக்கிட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டு அப்பவே இருந்து அது மாதிரி தான் பேசிட்டு சார். ராகவன் சார் குறுக்கிட விரும்புறீங்க, சொல்லுங்க சார். சரி, முருகன் சார் சொல்வதை நான் மறுக்கிறேன். அவர் ஒன்றும் RSS காரர் இல்ல. அவர் பிரணாப் முகர்ஜி வந்து காங்கிரஸ் மேலிடத்துல வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆளா இருந்தப்ப அவரை தலைவராக கொண்டு வந்து மற்றவங்க எல்லாம் செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த கட்சி இன்னைக்கு என்னவோ உயரத்துக்கு சென்றிருக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சியோட பலவீனம் இல்லைன்னா என்னன்னாக்க நல்ல தலைவர்களை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை. அவர்கள் அப்படியே ஒரு டம்மியா அமைக்கிறாங்க. தங்களுக்கு தலையாட்டும் ஒருவரை தலைவராக கொண்டு வருவதுதான் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் லட்சியமா இருக்கு. இதுதான் உங்களுடைய பெரிய பலவீனம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. சரி, வந்து கார்த்திக் சார் கடைசியா வந்து ஒரு இறுதிக்கட்ட பார்வையாவும் நீங்க உங்க விஷயங்களை சொல்லுங்க. அதே நேரத்துல இந்த கேள்வி சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக தானே மாணிக்கம் தாக்கூர் வந்து கேட்கிறாரு. இப்ப ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற இப்ப எங்கேயுமே பிரசன்ஸ் இல்லாத நேரத்துல இப்ப தமிழ்நாட்டுல அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அங்க ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்குது அப்படின்னா அதை வைத்து அவங்க ஃபர்தரா டெவலப் பண்ணி ஒரு காங்கிரஸ் கட்சி இன்னும் வளருது அப்படின்றத காமிச்சு மற்ற மாநிலங்கள்ல வளர முடியும் இல்லையா? பேக் டு த இது ஃபார்முக்கு வர முடியும். அதுக்கு தானே அவர் முயற்சி பண்றாரு. அவர் வந்து இல்ல சும்மா கேட்கிறாரு, அவர் வந்து இப்படி அப்படி நம்ம அதை பார்க்க முடியுமா? கரெக்டான காரணம் தானே, நோக்கம் சரியா தானே இருக்குது. இல்ல நீங்க கேக்குறது எல்லாமே கரெக்ட். அவர் வந்து கரெக்டான நோக்கத்துக்கு தான் கேட்கிறாருன்னு வச்சுக்கிட்டோம்னா நாங்கள் இந்த எங்களுக்கான அந்த இடத்தை கேட்கிறோம். ஆனால் ஸ்டாலினை முதல்வராக்க வேண்டும், அவர் வந்து இருந்தால்தான் மதவாத சக்தியில் வராது, அதனால நாங்கள் அவரை முதல்வராக்குவோம், ஆனா எங்களுக்கு கொடுங்க. அப்ப நீங்க இது டிராமான்னு சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுங்க? டிராமா தானே சொல்லணும். இப்போ நான் எதுக்குறோம், நீங்க கொடுக்கலன்னா எங்களுக்கான உரிமைகளை 2013 நாங்க தனியா போறோம், வெளியில போறோம் நாங்கன்னு சொல்றதுக்கு தெம்பு இல்ல. இவரு எங்களுக்கு இந்த மாதிரி சிலதெல்லாம் வேணும், இந்த மாதிரி ஆட்சியில பங்கு கொடுங்க, மாநகராட்சி அதெல்லாம் கேட்டுட்டு எப்படி இருந்தாலும் நாங்கள் ஸ்டாலினை முதல்வராக்குவோம் அப்படின்னா எதுக்கு கடைசியில் அந்த ஒரு இக்கு ஒண்ணு போட்டீங்க? அப்படின்னா நாங்க கூட்டணி விட்டு போக மாட்டோம், கேட்கறத கேட்கிறோம், ஐயா கொஞ்சம் பார்த்து கொடுங்க, 2-3 சேர்த்து போட்டு கொடுங்க அப்படிங்கறதா இங்க நிலைப்பாடு. இப்போ இப்படி இல்லை என்றால் ஐயா கட்டன் ரைட்டா சொல்லுங்க, வெளில போறோம் நாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மாணிக்கம் தாக்கூருக்கு ரைட்ஸ் இல்ல. ஆரம்பித்த விசிக இன்னைக்கு வந்து நாங்க இப்ப அதுக்கெல்லாம் வந்து அழுத்தம் கொடுக்கல, எங்களுக்கு வந்து அதிகாரத்துல ஆட்சியில பங்கு வேணும்ன்றது எங்களோட தொடர் கோரிக்கை தான், ஆனா இந்த தடவை நாங்க அதுக்கு அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப காங்கிரஸ் மட்டும் ஏன் இன்னமும் அதை பிடிச்சிட்டே இருக்காங்க? இல்ல நீங்க சொல்றது வந்து
திமுகவோட கம்பெனில ஒரு அணி விசிகா, அது நீங்க தனியா பார்க்காதீங்க. அந்த திமுக கம்பெனில அது ஒரு அணி, அதனால அது தனியா கேட்க முடியாது. இருக்கிறத இருப்போம், நாங்க பேசி போவாங்க. காங்கிரஸ் என்பது மத்தியில் ஒரு தலைமை தேசிய கட்சியாக இருக்கிறது. அதனால அவங்களுக்கு டைரக்டா போய் நீங்க யோசிச்சு பாருங்க. கலைஞர் காலத்துல முதல் மாடியில விசாரணை, அந்த இது கூட்டணி பிரச்சாரத்தை அந்த விசாரணை வச்சுக்கிட்டு ஒரே நேரத்துல 63 தரியா இல்லையா, 60 தரியா, 3 தரியா இல்லையான்னு கேட்டு வாங்கினவங்க தான். டிராமா பண்ணி வாங்குறது காங்கிரஸ் திமுக ஊழல புதுசு கிடையாது. இப்பவும் அதைத்தான் பண்றாங்க, ஆனா வேற விதமா பண்றாங்க, அவ்வளவுதான். இதுல விசிகா 4இல் 1 வாக்கு எங்கள் வாக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவர் சார் சொன்ன மாதிரி 3000 வாக்கு தான் ஊருக்கு இருக்குன்னு திமுக காரங்க கிண்டல் பண்ணாலும், அவர் சொன்ன மாதிரி 500 1000 எல்லாம் ஜெயிச்ச இடம் இருக்கு, அதெல்லாம் காங்கிரஸுடைய இடங்கள் தான், காங்கிரஸுடைய வாக்குகள் தான் அவர்களுக்கு உதவி இருக்கிறது. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா போன முறை 25 கொடுத்துட்டு போறாங்களே, அது எப்படியான 40 வரைக்குமான கொண்டு வரணும்னு இப்ப ராகுலோ சோனியா காந்தி அவர்களோ பிரியங்காவோ எங்களுக்கு அதிகம் கொடுன்னு சொன்னா 95 96 முறை தொடர்ச்சியா தோல்வி அடைஞ்சிட்டு நீ என்னது கேட்கற, உனக்கு இருக்கிற சீட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டம். அதனால அடுத்த கட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் பேச விட்டு தொண்டர்கள் இப்படி கேட்கறாங்க, அதனால எங்களுக்கு வேணும்னு சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு இது இந்த டிராமா உதவும். மறுபடியும் சொல்றோம், இந்த இவங்களுக்கு தன்னுடைய வளர்ச்சி என்பது, கட்சியின் வளர்ச்சி என்பதெல்லாம் என்னைக்குமே கவலை கிடையாது. இந்த சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களால் தலைமைக்கு வந்த பின்னால கட்சியின் வளர்ச்சி என்பது இவர்களுக்கு கணக்கில்லை. ஆட்சியில் இருக்க வேண்டும், ஆட்சியை எப்படி பிடிக்க வேண்டும், இருக்கிற ஆட்சியை எப்படி கவுக்கணும். மகாராஷ்டிரால முன்ன இவங்க தான் போய் நடுவுல சேர்ந்தாங்க, இருந்த நல்ல கூட்டணியை உடைச்சு நாங்க வரோம். கர்நாடகால ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சவங்களை பிரிச்சு நாங்க தானே உள்ள போனவங்க. இவங்க எல்லா ஊர்லயும் ஒழுக்கமா ஆட்சிக்கெல்லாம் வரல, இவங்க அப்படிதான் வந்தவங்க. அதனால இந்த டிராமா என்பது இங்கே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதுல நடுவுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இவர் சார் சொல்லும் போது சொன்னாங்க, காங்கிரஸ் கட்சியில உள்ளுக்குள்ள RSS புகுந்து விட்டது, ஊடுருவிட்டாங்க, அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இல்லாததுனால எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னாரு. இவருடைய கணக்கின்படி ராகுல் காந்தி சொல்வதை எதிர்த்து நின்றாலோ, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பேசினாலோ, காங்கிரஸ் கட்சியோட எந்த ஒரு இதை எதிர்த்து பேசினாலும் அவங்க RSS காரங்க, அவங்க பாஜக காரங்க. மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும் போது வெளியில அந்த இந்த சட்டம் என்பது நான்சென்ஸ்னு கிழிச்சு போட்டாரே ராகுல் காந்தி, அப்ப அவர் RSS ஒத்துக்கலாமா? அவர் RSS தள்ளிடுங்க ராகுல் காந்திய, ஏன்னா மன்மோகனுக்கு எதிராக பேசியிருக்காரு. ராகுல் காந்தி RSS தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க முடியாது. அதே மாதிரி மம்தா பானர்ஜி காங்கிரஸ் விட்டு வெளியே போனவங்க தான், அதுக்கப்புறம் கூட்டணி வராங்க. சரத் பவார் இங்க இருந்து வெளியே போனவர் தான், திரும்பி வந்தவர் தான். அப்ப அவரும் RSS காரங்களை எதுக்கு உள்ள சேர்க்கணும்? இவங்க எழுத்து பேசினாலே இப்ப திமுக பாத்தீங்கன்னாக்க ஏன் கோவில் அடிச்சீங்க அப்படின்னு கேட்டா, ஐயோ பாத்தீங்களா சனாதனம், ஐயோ இவங்க இப்படி இந்த மாதிரி பாஜக ஒதுக்குது, ஏன் கோயில் உள்ள விடல, பாத்தீங்களா பாஜக வந்துருச்சு, மக்கள் வேறு பாஜக வேறு அப்படிம்பாங்க, சனாதனி. அந்த மாதிரி காங்கிரஸ் எழுத்து கேள்வி கேட்டா அவங்க RSS, காங்கிரஸ்குள்ளேயே வாய் மூடிட்டு உட்கார்ந்தா அவங்க நல்லவங்க. இப்படிதான் இவங்க கணக்கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற வரலாறு எடுத்து பேசணும்னா இவங்க எப்படிலாம் மோசடியா பண்ணாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய 4-5 பேர் கூட இருக்க மாட்டாங்க, வெளியே வந்துடுறாங்க, அது வேற. இன்றைக்கு பதவியில இருக்கணும் இவங்களுக்கு, எப்படியாவது எந்தெந்த ஊர்ல பதவி வேணும், யார் கூட்டணி இருந்தாலும் தொகுதிகளை அதிகப்படுத்ததான் இந்த டிராமா அப்படின்னு சொல்றீங்க. இதனால ஒண்ணு பெரிய பதவி ஒண்ணு கிடைக்க போறது இல்லையா அவங்களுக்கு? வெறும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கலாம், அதுலயே 35 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இவங்க எவ்வளவு ஜெயிக்க போறாங்கன்னு தெரியாது. சோ அது அந்த ஒரு 25 வச்சுக்கோங்களேன். அப்ப அதை வச்சுக்கிட்டு ஆல்ரெடி தான் இருக்காங்களே, அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இல்ல இவங்களுக்கு நம்ம இப்போ பீகார்ல எவ்வளவு வந்தோம், குறைஞ்சிருச்சோம், அதனால இங்க கொஞ்சம் பேரம் பேசி வாங்குவோம். அப்புறம் இதை வச்சு அடுத்தது கர்நாடகால கொஞ்சம் பேரம் பேசுவோம், அடுத்தது அங்க போகும்போது இங்க கொஞ்சம் இந்த நம்பர்ஸை காட்டி அடுத்ததுல இப்போ ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க, வேலை செஞ்சு வேற கம்பெனிக்கு போறாங்கன்னா அவங்க ஓனர்ஷிப் கிளைம் பண்றதுக்கு போல, இந்த கம்பெனில HR இருக்கேன், அடுத்த கம்பெனில HRக்கு போறேன், இப்ப இந்த கம்பெனில எனக்கு இன்கிரிமெண்ட் வந்த அப்புறம் நான் வேலையை விட்டு போனேன்னா இதை பேஸ் பண்ணி நான் அந்த கம்பெனில கேட்பேன், சார் எனக்கு இங்க சேலரி இவ்வளோ, அதனால இதை நான் 30% ஹைக் எதிர்பார்க்கறேன் சார்னு கேட்க முடியும். ஓனர்ஷிப் கிளைம் பண்றது கிடையாது. அது மாதிரி இங்க கொஞ்சம் ஜாஸ்தி MLA ஜெயிச்சா அடுத்து அங்க போகும்போது கூட்டணிக்கு அங்க கொஞ்சம் பேசலாம், அடுத்து அந்த ஊர்ல பேசலாம், அப்படிதான் உங்களுக்கு கணக்கு. நீங்க பவர்ல ஏதோ செஞ்சிடணும் பெருசா அப்படின்லாம் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஏன்னா இவங்க என்னைக்குமே சரி, செல்வ பெருந்தகை இது வரைக்கும் எத்தனை முறை இந்த ஆட்சியில நடக்கக்கூடிய தூய்மை பணியாளர் போராட்டமா இருக்கட்டும், ஆசிரியர் போராட்டம் பண்ணி இவங்க உண்மையிலேயே மக்களுக்காக பேசியிருக்காங்களா? பேசுனதே கிடையாது. சரி, தன்னோட கட்சிக்காரர்கள் இவருடைய கட்சி தலைவர் ஒரு கொலை செய்யப்பட்டாரு மாயூர ஜெயக்குமார், அதுக்காவது நீதி கேட்டு ஏதாவது பேசியிருக்காங்களா? சொந்த கட்சிக்காரனோட மரணத்துக்கும் பேசுனது இல்ல. சரி, இப்ப அவர் சொன்னார் இல்லையா,
அவருதான் சொல்லிட்டாரு காமராஜர் ஆட்சி நடக்குதுன்றாரு. அவருதான் காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. அவர் எப்படி சொல்லுவாரு? நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நல்லா இருக்குன்றாரு. இல்ல அதுதான் ஆட்சி சொல்ல சூப்பரா வரேன். இருக்குன்றாரு. இல்ல சொல்லும்போது தலித்துகளுக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே காங்கிரஸ் கட்சி இருந்தால் மட்டும்தான் நீங்க சரியாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாரு ஒரு வார்த்தை. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலைக்கு எத்தனை முறை போய் நியாயம் கேட்டிருப்பாங்க? இவங்க என்ன நடந்துச்சுன்னு என்ன கேட்டிருப்பாங்க? அப்போ நீங்க ஒரு பிரிவினருக்கும் கேட்கல, உங்க கட்சிக்காரனருக்கும் கேட்கல, உங்க கட்சியில என்ன வளர்ச்சி இருக்குன்னு கேட்கல. நீங்க வந்து இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்றத்துல இப்ப அவர் சொன்னது கேள்வி ஆனா கரெக்டா கேட்டாங்க. என்னன்னா அதை கேட்டு உங்களை மடக்கிறது அவ்வளவுதான். பாராளுமன்றத்துல ஜோதிமணி அவர்கள்லாம் போய் நிற்கும் போதும் இந்த 8 பேர் சஸ்பெண்ட் ஆன போதும் நீங்க வரவே இல்லை, திமுக வரவே இல்லை, அதுல நாங்க தானே பாதிக்கப்பட்டோம்னு சொல்லி கேட்டாங்க. எப்பவுமே யார் பேசுறாலும் பின்னாடி உட்காந்து ஷேம்னு கை தட்டுறவரு தயாநிதி. அவரெல்லாம் காணவே காணும் தயாநிதி மரலாம். ஆனா இவர்கள் ஒரு சில பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் சீட்டு ஜாஸ்தி கொடுங்க சார், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார், போன இதுல இருந்து உங்க கூட இருக்கோம், இவ்வளவு தப்புக்கும் நாங்க அத சாதாரணமா பேசியிருந்தாலே தந்திருப்பாங்களே சார். அத சாதாரணமா தொகுதி பங்கீடு குழுவிட்ட பேசியிருந்தாவே தந்திருப்பாங்களே. அந்த குழுல இவங்க போட்டு யாருமே பேச மாட்டாங்க, எழுத்து பேச மாட்டாங்க. ப. சிதம்பரம் அவர் என்ன பேச போறாரு போய் கூட்டணியில? அவர் ஒண்ணுமே கேட்க மாட்டாரு. இவங்க பேசுற கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை வச்சிருக்கிற குழுல இதுவரை கேள்வி கேட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்ல. ஆனா அதை திருப்பி சொல்றேன், இது டிராமா தானே. அந்த குழு போவோம், ஓகே சார் கையெழுத்து போட்டு போறாங்க. அதனால அமைக்கப்பட்ட குழு தான். அந்த குழுல பெரிய அளவுல ஒரு என்ன சொல்றது சொல்லின் செல்வரோ பெரிய அளவுல ஒரு பெரிய போய் பேசக்கூடியவரோ தேவையில்லை. ராகுல் காந்தி என்ன சொல்லிருப்பாரு? காலையில போய் கையெழுத்து போட்டுவாங்க, சரி சார் கையெழுத்து போட்டு வந்தேன், இதை சொல்றதுக்கு தான் அந்த குழு. ஆனால் அந்த குழு போகும்போது கேக்குறாங்க சார் 2 கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இத்தனை நாடகமும். அவர்கள் எந்த காலத்திலும் கூட்டணி விட்டு போக மாட்டார்கள். தாவேகாவெல்லாம் நம்பி அவர்கள் போக மாட்டார். தாவேகா கூட போனா சீட் அதிகம் கிடைக்கலாம், 60ல 70 கூட அவர் தருவார். ஏன்னா அவர்கிட்ட நிறைய வேகன்சி இருக்கு, கொடுப்பாரு. ஆனால் இவர்களால் ஜெயிக்க முடியாது. திமுக என்பது இன்னும் சொல்ல போனால் அதாவது பொன் பொருள் என்னெல்லாம் அந்த சாமதான பேத தண்டம் என்னெல்லாம் யூஸ் பண்ணமோ பண்ணி இவர்களுக்கான ஒரு 4 சட்டமன்றம் 10 சட்டமன்ற வேட்பாளரை ஜெயிக்க வைக்கும் அந்த நம்பிக்கையில் இங்கே இருக்கிறார்கள். அதுதான் இவருடைய கணக்கு என்பதுதான் நம்முடைய பார்வை. அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப வந்து மாணிக்கம் தாக்கூர் ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் சிஎமாக நாங்கள் உழைத்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற திமுக உழைக்கலையாங்கிற கேள்வி வருது. அதனால இப்ப என்னன்னா, அவரு உடனே பையனை திருப்பிக்கிட்டு நான் இனி எம்எல்ஏவும் எம்பி பதவிக்கு போட்டியிட போவது இல்லைன்னு மாணிக்க தாக்கூர் லேட்டஸ்டா சொல்லியிருக்காரு. அது நான் நினைக்கிறேன், ஒருவேளை மாணிக்கம் தாக்கூர் மாநில தலைவர் பதவிக்கு குறி வைக்கிறாரோ என்னமோ. ஓகே சார், கடைசியா முருகன் சார் உங்ககிட்ட, அதாவது இப்போ இது வந்து நீங்க உங்க எதுக்காக டிராமாவா இல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போடுற விஷயமா எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அடிமட்ட தொண்டனுக்கு இது என்ன கன்வே பண்ணுது? அவனுக்கு எப்படி இருக்கும்? நீங்க திரும்ப சேர்ந்தீங்கன்னா அவன் எப்படி உழைப்பாங்க? திமுக தரப்புலையும் சரி காங்கிரஸ் தரப்புலையும் சரி பரஸ்பரம் ஜெயிக்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சொன்னார் பாருங்க, மாணிக்க தாக்கூர் வந்து நான் எம்எல்ஏ நிக்க மாட்டேன், எம்பி கூட நிக்க போறது இல்லைன்னு. அவருடைய வெற்றி தோல்வியை வைப்பதல்ல இந்த குறிக்கோள். நம்ம இயக்கம் வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா வளருமா என்பதுதான் கேள்வியை தவிர அவர் நிக்கிறாரு நிக்கல. தொண்டர்களுக்கு எல்லாம் புட்டு போயிருக்குமே திமுக தரப்புல யாரோட போடுங்கப்பா நாங்க உங்களுக்காக உழைக்க மாட்டோம்ன்ற முடிவு. அதெல்லாம் உண்மை இல்லைங்க, அதெல்லாம் உண்மை இல்ல. எங்களுடைய தலைமையும் திமுக தலைமையும் ஒரு முடிவெடுத்து அதிகாரபூர்வமாக அறிவித்து விட்டால் இங்கே வந்து பிஜேபி அண்ணா திமுக ஆட்சி இங்கே வரக்கூடாது, பிஜேபி இங்கே கால் ஊன்றக்கூடாது என்ற ஒரு அழுத்தமான பொது நலனை மனதிலே வைத்து அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் ஒருங்கிணைந்து வேலை செய்வார்கள். என்ன நடக்குதுன்னு பாப்போம். முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிச்சயமாக வெற்றி பெறும். பாப்போம், நிச்சயமா பாப்போம். நன்றி, உங்கள் மூவருக்குமே நன்றி.